ரசத்துக்கு ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். அதை பொடியாக நறுக்கிட்டு கசக்கி பிழிஞ்சு எடுத்துக்குவோம். ஒரு சின்ன பூண்டு, 2 பச்சை மிளகாய் 2 தட்டி வச்சுருக்கேன். திட்டமான அளவுக்கு புளி வச்சுருக்கேன் ஊற வச்சு. இப்போது கசக்கி எடுத்த தக்காளி பழத்து கூட பச்சை மிளகாய், பூண்டு போட்டாச்சு. ஒரு 2 ஸ்பூன் மிளகு, சீரகம் 2 பொடி பண்ணி வச்சதை போட்டுக்கிறேன். இது 4 பேருக்கானது. கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயப்பொடி. இதெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுப்பேன். இப்போ நம்ம ரசம் தாளிக்கலாம். எண்ணெய் கடுகு பொரிஞ்சு போச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்தது நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசத்துக்கு தேவையான பொருளுங்களை போட்டு வதக்கி எடுத்துடலாம். இது சிம்மில் வச்சு தான் வதக்கணும். ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா கருகுன வாசனை வந்துடும். அதனால் நம்ம சிம்மிலே வச்சு வதக்கிடலாம். இது இப்போ இது வதங்கி போச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றலாம். தேவையான அளவு தள்ளி விட்டு உப்பு போட்டு கிண்டி விட்டுடலாம். ரசத்தை கூட்டிட்டோம். ரசம் கூட்டி முடித்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடக்கூடாது. அதே மாதிரி தபதபன்னு கொதிக்க வைக்கவும் கூடாது. மீடியமான லிமிட்டான ஹீட்டில் வச்சுட்டு மூடி போட்டு மூடாமல் சிம்மிலேயே கொதிக்க வைக்கணும். கொதின்னா தபதபன்னு கொதிக்கக்கூடாது. லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். இன்றைக்கி ரசத்துக்கு கருவாடு தான் வறுக்க போகிறேன். நான் கருவாடு மொத்தமாக வாங்கிட்டு வந்து ஆஞ்சி காய வச்சு எடுத்து வச்சுருவேன். தேவைப்படும் போது அப்படியே எடுத்து கழுவிட்டு சமைக்கிறதுக்காக ரெடியாக வச்சுருப்பேன். அந்த மாதிரி வச்சது தான். இப்போ இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம் வறுக்கிறதுக்கு. கருவாடு தாளிச்சிட்டேன். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் கார மிளகாத்தூள், சின்ன ஸ்பூன் குட்டி ஸ்பூனால் கார மிளகாத்தூள், அதே மாதிரி குழம்பு தூள் 1 ஸ்பூன் போட்டு திட்டமான அளவுக்கு. ஆனால் ஆல்ரெடி இதில் வந்து உப்பு கருவாடுங்கிறதால நம்ம போட்ட சாந்துக்கு மட்டும் உப்பு தேவைன்னு ஒரு துளி உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை தாளித்து முடிச்சாச்சு. மூடி வச்சு வேக வைக்கலாம். மணக்க கருவாடு ரெடி ஆகிடுது. வாங்க நம்ம கருவாடும் ரசமும் சேர்ந்து சாப்பிட்லாம்.